வணக்கம் நண்பர்களே, நான் உங்கள் தசரதன், புதுச்சேரி எக்ஸ்னோரா இன்டர்நேஷ்னல் ஃபவுண்டேஷனுடைய தலைவர். இங்கு ஒன்று கடமைப்பட்டிருக்கேன். இந்த வெட்டும் வெயில்லையும் தனக்கு கொடுத்த பணியை செவ்வனே செய்து கொண்டிருக்கிறார் அந்த டிரைவர், இட்டாச்சி டிரைவர். அவர் தனது மூச்சாகவும் நினைப்பாகவும் இந்த குளத்தை எப்படியாவது தூர்வாரி இந்த பொதுமக்களிடம் ஒப்படைக்கணுன்ற அந்த ஒரு நல்ல ஒரு எண்ணத்தில் தான் அவர் இந்த ஒரு கடின உழைப்பை பற்றின்னு இருக்கார். மேலெல்லாம் சப்ஸ்கிரைப் பண்ணணும், பண்ணாது உங்களுடைய விருப்பம். இதில் என்னென்னா, அவருடைய உழைப்புக்கு நீங்கள் மரியாதை செலுத்துன்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக அவருக்கு ஒரு சப்ஸ்கிரைப் போடுங்க. ஏன்னா இதோ பாருங்கள், இந்த குண்டும் குழியுமாக இருந்த அசுத்தமாக இருந்த இந்த குளத்தை புல்வெளியில் அதை இருக்குது பாருங்கள், அதெல்லாம் எடுத்து தள்ளின்னு இருக்காது பாருங்கள், அதெல்லாம் எடுத்து காட்டுறாரு பாருங்கள். அதெல்லாமே ரொம்பவும் கஷ்டமாக இருந்துச்சு. ரொம்பவும் அந்த சாக்கடை தண்ணி, அந்த தொற்று நோய் பரவும் அளவுக்குலாம் இருந்தது பாருங்கள். அதெல்லாம் எடுத்து தனியாக தள்ளுறாரு பாருங்கள். அதெல்லாம் ரொம்ப அழுக்கு ரொம்பவும் சாக்கடை தண்ணி. அது இருந்துச்சுன்னா தொற்று நோய் பழகும். அந்த நோய் பரவாமல் இருக்கிறதுக்கு அவர் எடுத்த அந்த மண்ணை எடுத்து தனியாக எடுத்து வெளியே அப்புறப்படுத்த போகிறாரு. அந்த வேலையை தான் அவர் மும்பரமாக பண்ணி கொண்டிருக்கிறார். அதனால் இது வெயிலில் ரொம்பவும் தலையெல்லாம் ரொம்ப வலிக்குனாரு. அப்படி இருந்து அவர் அதை மிஞ்சி தனக்கு விட்ட வேலையை செவ்வனே செஞ்சு இந்த மக்களுக்கு எந்த ஒரு தொற்று நோயும் பரவாமல் இருக்க தனது மூச்சு கடமையாக பாடுபட்டு கொண்டிருக்கும் அந்த டிரைவர் ஒரு சல்யூட். நீங்களும் ஒரு சல்யூட் வைக்கலாமே அந்த டிரைவருக்கு. ஏன்னா நீங்கள் வேலை செய்ய முடியணும்னு அவசியம் இல்லை. ஒருத்தர் வேலை செஞ்சால் அவருக்கு பாராட்டு கொடுப்பது நம்மளுடைய கடமை. யாரோ ஏதோ செஞ்சுட்டு போகிறாங்கன்ற இருக்கிறவங்க இருந்துக்கலாம். ஆனால் இந்த கடினப்பட்டு உழைக்கும் தொழிலாளி வர்க்கத்துக்கு நம்மால் முடிஞ்ச ஒரு சல்யூட் வச்சா அதுவே பெரிய விஷயம். ஏன்னா ஒருத்தவங்களால செய்ய முடியாத இன்னொருத்தவங்க செய்ய முடியுதுன்னா அவங்களுக்கு நம்ம பாராட்ட இன்னும் மேலும் நிறைய அவங்க வேலை செய்வாங்க. தன்னால் முடிஞ்ச மட்டும் இல்லை, தனக்கு விட்ட கடமையை செவ்வனே செஞ்சு இந்த மக்களையும் காப்பாற்றுவாங்க, இந்த கிராமத்தையும் காப்பாற்றுவாங்க. கிராமத்தை காப்பாற்றினா இந்த தொகுதியை காப்பாற்றின மாதிரி ஒரு சின்ன ஒரு இதுதான் பெரிய வழியை காட்டும். அதே மாதிரி நாங்கள் சின்னதாக ஒரு வழியை கண்டுபிடிச்சின்னு போயிட்டு அந்த இடத்த நாங்கள் கிளியர் பண்ணுறோம். அதுக்கோசம் என்னுடைய முழு மனதார வாழ்த்துக்கள் பாராட்டுகளையும்